21 வசனத்தை நான் வாசிக்கட்டும். Proverbs 19:21. நீதிமொழிகள் 19:21. Many plans in a man's heart, nevertheless it is the Lord's purpose that will stand. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். For the last many weeks we've been doing a study on man. கடந்த பல வாரங்களாக மனுஷனை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். What the Bible teaches about man is so amazing. மனுஷனை குறித்து வேதம் போதிக்கிற காரியங்கள் மிகவும் ஆச்சரியமானவைகள். The Bible is about man and God. வேதாகமம் தேவனை குறித்ததும் மனுஷனை குறித்ததுமாய் இருக்கிறது. The relationship between man and God. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே உள்ள உறவை குறித்தது இது. It is the best source of information about mankind. மனு வர்க்கத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதுக்கு சிறந்த ஒரு இடம் வேதாகமம் தான். So we've been looking at these teachings concerning man. ஆகவே மனுஷனை குறித்த போதனைகள் இதிலிருந்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். In looking at man we looked at the male and the female. மனுஷனை குறித்து நாம் படிக்கும்போது ஆண் பெண் என்று நாம் பார்த்தோம். Last week I showed you how to understand the needs of the male and the female. கடந்த வாரம் உங்களுக்கு நான் காண்பித்தேன் எப்படி இந்த ஆண்களுடைய பெண்களுடைய தேவைகளை நாம் புரிந்து கொள்வது என்று. The key to understanding the needs of both the male and the female is this. ஆண்களுடைய தேவைகள் பெண்களுடைய தேவைகள் இவைகளை புரிந்து கொள்வதற்கு திறவுகோலாய் இருப்பது இதுதான். That you must understand purpose first. அதாவது முதலாவது நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். There is a purpose and the purpose is the first thing. நோக்கம் ஒன்று இருக்கிறது, நோக்கம் தான் முதலாவதாக இருக்க வேண்டும். Before God made anything, God had a purpose. தேவன் எந்த ஒரு காரியத்தை உண்டாக்கும் முன்னர் ஒரு நோக்கத்தை கொண்டிருந்தார். Because you don't understand anything. ஆகவே நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் போகும்போது எதையும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. Because the God of purpose designed man according to that purpose. ஏனென்றால் நோக்கத்தின் தேவன் அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே தான் அவனை வடிவமைத்தார். And then came the design was supposed to help him fulfill a function. அந்த வடிவம் எதற்காக வென்றால் அந்த செயல்பாட்டை அவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிப்பதற்காக. And then that function resulted in a particular nature. அந்த விதமான செயல்பாட்டின் விளைவாக அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட தன்மை வந்தது. He becomes a particular kind of person. அவன் ஒரு குறிப்பிட்ட தன்மையுடையவனாய் மாறுகிறான். And that nature gives rise to certain particular needs. பிறகு அந்த தன்மை அவனுக்கு சில குறிப்பிட்ட தேவைகளை கொண்டு வருகிறது. So if you write it down like this you will understand it. அவங்க இப்படி எழுதி கொண்டால் அது உங்களுக்கு புரியும். Put purpose, முதலாவது நோக்கத்தை, then put an arrow and say design, பிறகு அங்கிருந்து ஒரு அம்புகுறியிட்டு வடிவம் என்று போட்டுக் கொள்ளுங்கள். then function, அதன் பிறகு செயல்பாடு, again an arrow and say nature, இன்னொரு அம்புகுறி போட்டு தன்மை என்று எழுதி கொள்ளுங்கள். then again an arrow and say needs. அதன் பிறகு இன்னொரு அம்புகுறியிட்டு தேவைகள் என்று எழுதி கொள்ளுங்கள். Simply means that purpose gave rise to design. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நோக்கத்து நிமித்தம் வடிவம் வந்தது. And the design was there so that he can fulfill a function. அந்த வடிவம் எதற்காக வென்றால் குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்காக. And the function results in a nature. அவன் அப்படி செய்கிறதன் விளைவாக அது தன்மையிலே போய் முடிகிறது. And that nature then demands certain things, certain needs. அந்த தன்மை நிமித்தம் சில காரியங்கள் அவனுக்கு தேவைப்படுகிறது. So the woman's needs and the man's needs are different. ஆகவே பெண்ணுடைய தேவை வேறு, ஆணுடைய தேவை வேறு. The man, for example, because he is a leader and because he is made like that by God. உதாரணத்துக்கு ஆண் தேவனாலே ஒரு தலைவனாக இப்படிப்பட்டவனாக உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினாலே his greatest need, one of the greatest needs that he has is respect. அவனுடைய மிகப்பெரிய தேவை என்னவென்று சொன்னால் அவனுக்கு மதிப்பு தேவைப்படுகிறது. Because of his purpose and the design and the function, he's got this nature and it demands respect. அவனுடைய அந்த நோக்கத்து நிமித்தம், வடிவத்து நிமித்தம், செயல்பாட்டு நிமித்தம் அவனுக்குள்ளே இப்போது இந்த தன்மை வந்து விட்டது. அந்த தன்மை என்ன சொல்லுகிறது? எனக்கு மதிப்பு, மரியாதை வேண்டும். Without respect he cannot lead. மரியாதை இல்லாமல் அவனால் நடத்தி செல்ல முடியாது. In a family a person cannot lead if he doesn't command the respect of the wife and children. ஒரு குடும்பத்திலே தலைவன் மனைவி பிள்ளைகளுடைய மதிப்பை பெறாவிட்டால் அவன் குடும்பத்தை நடத்தி செல்ல முடியாது. God's purpose was that he must lead. தேவனுடைய நோக்கம் அவன் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதே. He is made in a particular design so that he can lead. அவன் வழிநடத்தி செல்லும்படியாக குறிப்பிட்ட விதத்திலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறான். He functions in that capacity. அந்த ஆற்றலிலே தான் அவன் செயல்படுகிறான். And if he
functions any other way, he'll be frustrated. அவன் வேறு எந்த விதத்துல செயல்பட்டாலும் விரக்தியிலே தான் முடியும். Functioning like that makes him a certain kind of person. இப்படி குறிப்பிட்ட விதத்துல செயல்படுகிறதுனாலே அவன் குறிப்பிட்ட விதமான ஆளாக மாறுகிறான். And therefore he has this need for respect. ஆகவேதான் மரியாதை வேண்டும் என்ற ஒரு தேவை அவனுக்கு இருக்கிறது. But the woman is not like that. ஆனால் பெண் அப்படி கிடையாது. She is made totally different way. அவள் முற்றிலும் வித்தியாசமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறாள். That is why the Bible says many are the plans of a man's heart, but it is the Lord's purpose that will stand. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய நோக்கம் மட்டுமே நிலை நிற்கும் என்று. So the purpose is the key. ஆகவே திறவுகோல் இந்த நோக்கம்தான். If you understand, if you want to understand what the need of a woman is, ஒரு பெண்ணுடைய தேவை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள you விரும்பினார் got to understand what she is. அவள் என்னவாய் இருக்கிறாள் அதை புரிந்து கொள்ள For வேண்டும். what purpose she has been made. எதற்காக அவள் How உண்டாக்கப்பட்டிருக்கிறாள், she is designed. அவள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறாள், How she functions. அவள் எவ்வாறு செயல்படுகிறாள், And what kind of a person she is. அவள் எப்படிப்பட்ட ஒரு ஆளாய் இருக்கிறாள். Now, in essence, if you want to say what a woman is, அடிப்படையில் அல்லது ஒரு பெண்ணுடைய சாராம்சம் என்ன என்பதை நீங்கள் சொல்ல விரும்பினால், just like man needs respect, the woman's greatest need is love. எப்படி ஆணுக்கு மரியாதை தேவை அதே போல பெண்ணுடைய மிகப்பெரிய தேவை அன்பு. Man thrives in respect, woman thrives in love. ஆண் மரியாதை கொடுக்கும்போது அதில் தழைத்தோங்குகிறான், பெண்ணுக்கு அன்பை செலுத்தும் போது அவள் தழைத்தோங்குகிறாள். That's why a lot of women show love to a man, but then they wonder what kind of a human being he is. He's got a hard heart, he's like a rock. I'm rubbing his neck and I'm doing this and I'm doing that and I'm doing so much for him, still he won't, he doesn't love me. ஆகவேதான் பாருங்க, பெண்கள் ஆண் மீது அன்பை காண்பிக்கும் போது என்ன இவ்வளோ அன்பு காட்டுறேனே, இந்த மனுஷனுடைய இது என்ன கல்லா இப்படி இருக்கிறாரு, என்ன அவர் நேசிக்கிறது இல்லையே, இவருக்காக இவ்வளவு செய்யறேன்னு அவங்க யோசிக்கிறார்கள். You can rub his neck all day, but if you don't give him respect, he doesn't feel good. நாளெல்லாம் கழுதை பிடிச்சு விடலாம், ஆனா அவருக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொன்னா அவரு he likes love, but he needs respect. உங்களுடைய அன்பு அவருக்கு பிடித்திருக்கிறது என்றாலும் அவர் மரியாதை எதிர்பார்க்கிறார். Respect is a need for him, is an essential need for him. Love is something that he likes. மரியாதை என்பது அவருடைய அடிப்படை தேவையா இருக்கிறது, ஆனால் அன்பு என்பது அவருக்கு பிடித்தமான ஒரு விஷயம்தான். So these are the ways in which people differ. ஆகவே இந்த விதத்திலே தான் மக்கள் வேறுபடுகிறார்கள். And in order to understand needs, you need to understand purpose. தேவைகளை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். When you understand purpose, you understand needs, and therefore you are able to meet that need. நோக்கத்தை புரிந்து கொள்ளும்போது தேவைகளை புரிந்து கொள்ளுவீர்கள். அப்படி புரிந்து கொள்ளும்போது தான் அந்த தேவையை சந்திக்க முடிகிறது. A woman's need can be met simply by loving her. ஒரு பெண்ணுடைய தேவையை அவளிடத்தில் அன்பு கூறுவதன் மூலமாக தான் திருப்தி செய்ய முடியும். By love we mean affection and tenderness and that kind of a thing. அன்பு என்று சொல்லும்போது அந்த பாசம், அந்த பற்று, அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுகிறேன். She wants that. அவளுக்கு அது தேவை. Now men are sometimes they are like, it's very difficult to move them. சில சமயத்துல அந்த ஆண்களை கொஞ்சம் அசைக்கிறது ரொம்ப கஷ்டம். They just go by yes, no. அவங்கள எப்படின்னா ஆமா இல்ல அப்படிதான் இருப்பாங்க. And they just sometimes they're thinking about something else. சில சமயத்துல எதையாவது யோசிச்சுட்டு இருப்பாங்க. And they just wonder why this wife is like this. ஏன் என் மனைவி இப்படி இருக்கறா யோசிச்சுட்டு இருப்பாங்க. But the woman is made in a different way. She needs affection and tenderness and care and love. ஆனா பெண் உண்டாக்கப்பட்டிருக்கமே வித்தியாசமா இருக்கு. அவளுக்கு இந்த அன்பு, பாசம், பற்று, பரிவு இதெல்லாம் தேவைப்படுகிறது. It's a need for her. அவளுக்கு அதுதான் தேவை. You can respect her. The Bible also tells you to respect her, but respect is something that must be there, but the thing is love is needed. அவளை மதிக்க வேண்டும், அவளை மதிக்க வேண்டும் என்று வேதமும் சொல்லுகிறது. ஆனால் அவளுக்கு பிரதானமான தேவை அன்பு. So without love she cannot thrive. ஆகவே அன்பு இல்லாமல் அவளால் தழைக்க முடியாது. If she doesn't find affection and tenderness and care, she begins to wonder and she begins to become insecure, because she begins to wonder if this man will really take care of her. இந்த பாசமும் பரிவும் அவளுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவள் பிறகு பாதுகாப்பற்று உணர்கிறாள். இந்த ஆள் நம்ம கவனிக்கிறாரா இல்லையா, அன்பு இருக்கா இல்லையா என்ற ஒரு எண்ணம் அவளுக்கு வந்து விடுகிறது. Now this week we're going to go on a little bit more. இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாம் பார்க்க போகிறோம். We're going to talk about being a responsible woman and what it takes to be a responsible woman. பொறுப்புள்ள ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்க போகிறோம். பொறுப்புள்ள ஸ்திரீ என்றால் என்ன என்பதை கவனிக்க போகிறோம். But in order to understand this, we need to first of all look at the women as they are. இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது பெண்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். In order to understand the responsibilities of a woman. அதாவது பெண்களுடைய பொறுப்புகளை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இதை புரிந்து கொள்ள வேண்டும். We talked a lot about the responsibilities of a man. ஆண்களுடைய பொறுப்புகளை குறித்து நம்ம ஏராளம் பார்த்தோம். But we're going to talk about the responsibilities of a woman now. ஆனால் பெண்களுடைய பொறுப்பு என்ன அதை நாம் கவனிக்க போகிறோம். But in order to understand that, you must first understand that women are the
hardest people to understand. இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது இதை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால் பெண்களை புரிந்து கொள்வதுதான் இருக்கிற மிகவும் கடினமான ஒரு Have காரியம். you ever seen that? பாத்திருக்கீங்களா? அதை கவனிச்சிருக்கீங்களா? You see, men, when they say something, they mean what they say. ஆண்கள் ஒன்றை சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த அர்த்தத்துல தான் அதை சொல்றாங்க. Because they are logical. ஏன்னா அவங்க எல்லாமே லாஜிக்கலா இருக்கிறவங்க. I don't mean to say women are not logical. They have logic, but they are not logical. பெண்களுக்கு லாஜிக் இருக்கு, ஆனா லாஜிக்கல் கிடையாது. அவங்க They are more dominated by their emotion. அவர்களுடைய உணர்ச்சிகளால் அதிகம் ஆளப்படுபவர்கள். So a man is logical. He just adds up 1 plus 2 plus 3 is this much. That's it. You know, and you know what he's talking about. பாருங்க, அவன் 1 plus 2 plus 3 கூட்டி சேர்த்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பேசுறான் செய்யறான்னு அவனுக்கு தெரியுது. You can understand man like addition and multiplication and subtraction. எப்படி இந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் எல்லாம் புரிந்து கொள்கிறோமோ அதே போல ஆணை புரிந்து கொள்ளலாம். He simply means what he says. அவன் என்ன சொல்றானோ அது அந்த அர்த்தத்துல மட்டும் தான் சொல்லுகிறான். But when a woman says something, ஆனால் ஒரு பெண் ஒன்றை சொல்லும்போது you need to have revelation and the gift of interpretation and all of that to understand what she's trying to say. அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம், வெளிப்பாட்டின் வரம் எல்லாம் தேவை. Because there is so much hidden into that. ஏனென்றால் அதுக்குள்ளே மறைந்திருப்பது ஏராளம். It is not a cold logic, it is a lot of feelings and emotions that are bundled up in those words. அந்த வார்த்தைகளில் லாஜிக் இருப்பதில்லை, மாறாக நிறைய உணர்ச்சிகள் அடங்கி இருக்கிறது. So I love you is not just 3 words for her, it is a whole baggage. ஆகவே ஐ லவ் யூ என்று அவள் சொல்லும்போது அது வேற 3 வார்த்தைகள் அல்ல, அதோட நிறைய விஷயங்களும் வருது. Some young men say, well, she said I love you. சில வாலிபர் சொல்றாங்க ஐ லவ் யூ தாங்க சொன்னா. Then you better understand the whole baggage. அப்படின்னா கூட நிறைய வருதுன்னு புரிஞ்சுக்கணும். You can't just take it for those 3 words. இந்த 3 வார்த்தை தானே லேசா நினைச்சிட கூடாது. So women are mysterious by nature. ஆகவே இயற்கையின்படியே பெண்கள் புரிந்து கொள்ள They கடினமானவர்கள். are mysterious because they are less logical. அவர்கள் புரிந்து கொள்வது ஏன் கஷ்டம்னு சொன்னா அவர்கள் பேசுவது அந்த அளவுக்கு லாஜிக்கலா இருக்காது. They are more emotional and they are more of feelers. Therefore it is very difficult to understand them with a mathematical accuracy. அவர்கள் உணர்ச்சிகளை அதிகமாய் பயன்படுத்துவதனாலே, உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதனாலே இந்த கணக்கை எப்படி போட்டு புரிந்து கொள்கிறோமோ அது போல புரிந்து கொள்வது கடினம். Now Solomon, you've read about Solomon in the Bible, he had hundreds and hundreds of women. வேதத்துல சாலமோனை குறித்து பார்க்கிறோம், நூற்றுக்கணக்கான மனைவிகள் அவனுக்கு. Now after having hundreds of women, நூற்றுக்கணக்கான மனைவிகளை கொண்ட பிறகும், I mean he's had them every way. பாருங்க எல்லா விதத்திலயும் மனைவியை சம்பாதித்து கொண்டான். எல்லா விதமான மனைவி இருந்து, நூத்துக்கணக்கான மனைவினா எல்லா விதமாவும் தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். He had pretty ones, he had ugly ones. அழகானது, அசிங்கமானது. He had slim ones, he had fat ones. ஒல்லியானது, குண்டானது. He had fair ones, dark ones. கொஞ்சம் கருப்பு, கொஞ்சம் சிவப்பு. Mean ones, good ones. நல்லவர்கள், கெட்டவர்கள். Ones that talk too much, the ones that never talked. அதிகம் பேசுகிறவர்கள், அதிகம் பேசாதவர்கள். I mean if you had hundreds of wives and concubines like him, I mean you are bound to have every kind. இப்படி நூற்றுக்கணக்கான மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் இருக்குன்னு சொன்னா பிறகு எல்லா விதமான பெண்களும் அதுல இருப்பார்கள். I mean there is nothing that he has not seen. ஆகவே அவன் பார்க்காதன்னு எதுவுமே கிடையாது. Hundreds he has seen. நூற்றுக்கணக்கான பார்த்துட்டான். Lived with hundreds of them. நூற்றுக்கணக்கான பெண்களோடு வாழ்ந்து விட்டான். And look at what he says about women and what he has understood about women. பெண்களை குறித்து அவன் என்ன சொல்லுகிறான், அவன் என்ன புரிந்து கொண்டிருக்கிறான், அதை கவனியுங்கள். Proverbs chapter 30. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் verse 18. 18ஆம் வசனம். He says there are 3 things which are too wonderful for me. 30:18. எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு. Now too wonderful means they are too mystical for me. I'm mystified by these 3 things. These are beyond my comprehension. I'm not able to understand. எனக்கு மிகவும் ஆச்சரியமானது என்று சொல்லும்போது என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய புத்திக்கு எட்டாதது, புரிந்து கொள்ள சிரமமானது, அந்த அர்த்தத்துல சொல்லுகிறான். Too much for me to grasp. அதை நாம் கிரகித்துக் கொள்வது ரொம்ப சிரமமா இருக்குன்றான். 3 things are too wonderful for me. எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு. 4 which I do not understand. என் புத்திக்கு எட்டாதவைகள் 4 உண்டு. What are the 4? என்ன 4? Look at 19. 19 கவனிங்க. The way of an eagle in the air. ஆகாயத்தில் கழுகினுடைய வழி. Now you can preach about every one of those things, but I want to concentrate on the last one. இதுல ஒவ்வொன்றை குறித்தும் பிரசங்கம் பண்ணலாம், ஆனா நான் கடைசில தான் கவனம் செலுத்த விரும்புகிறேன். The way of an eagle in the air, the way of a serpent on a rock. ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கன்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும். The way of a ship in the midst of a sea. நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும். And the way of a man with a woman. ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே. He says there is something mysterious about this. அவன் சொல்றான் இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் இருக்கு. There is இருக்கு. something mysterious to me about why
a man approaches a woman? ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஏன் அணுகுகிறான் என்பது புரிந்து கொள்ள முடியாத ஒன்று என்று சொல்லுகிறான். Why he is drawn to her? ஏன் அவளிடம் அவன் இழுக்கப்படுகிறான்? Why he is enticed by her? ஏன் அவளால் அவன் கவரப்படுகிறான்? Why he is captivated by her? ஏன் அவளால் அவன் சிறைபிடிக்கப்படுகிறான்? What is this thing that goes on between a man and a woman? ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு இடையே நடைபெறுகிற இந்த காரியம் என்ன? After having hundreds of wives and concubines, he says, I don't understand this. நூற்றுக்கணக்கான மனைவிகளையும் மறுமனையாட்டிகளையும் கொண்ட பிறகு அவன் சொல்றான் இது எனக்கு புரியலன்னு. Now I knew a fellow who was no more in this world. He used to tell me, you know, it's nothing wrong if you have 2-3 wives, because Solomon had so many wives. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர் பிள்ளை இறந்து விட்டார். அவர் என்ன சொன்னார்னா, சாலமோனே இவ்வளவு நூற்றுக்கணக்கா வச்சிருந்தா, ஆகவே நம்ம 2-3 வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது. He always gives excuse for all his sins, through the Bible. அவர் எப்போதுமே அவர் செய்யற எல்லா பாவங்களுக்கும் வேதத்திலிருந்தே சாக்கு போக்குகளை சொல்வார். I said you've just known one side of Solomon, but listen to what he says about women, and you will do what he says about women after he came to a conclusion. நான் சொன்னேன், ஒரு பக்கம் சாலமுடைய ஒரு பக்கம் தான் தெரியும், அவனுடைய மறுபக்கத்தையும் தெரிந்து கொள், அதன் பிறகு பெண்களை பற்றி அவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே நீ பின்பற்றுவேன். Solomon is here not so we can become like Solomon in that aspect. Solomon is here so that we can read and so that we will not make the same mistake. சாலமோனை பற்றி ஏன் இங்க இருக்குன்னு சொன்னா, அவன் வாழ்ந்த மாதிரியே நாம வாழ்வதற்காக அல்ல, அதை பற்றி வாசித்து அவனை போல நாம் வாழக்கூடாது என்பதற்காக தான் இருக்கு. So don't say there is Solomon, brother, he had so many hundreds of wives. ஆகவே சாலமோனை பாருங்க, நூற்றுக்கணக்கான மனைவிகள் அவனுக்கு இருந்தான், அதை சொல்லக்கூடாது. No, the point is, see what a mess he made of and what conclusions he came to and so on. இங்க என்ன பாயிண்ட்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு குழப்பத்துல முடிந்தது, அவன் என்ன தீர்மானத்துக்கு வருகிறான், அதுதான். You see, so he says, these are two wonderful and things that I'm not able to understand. One of the things is, he saves the best one, the most difficult one for the last. He says that's the way of a man with a woman. சொல்லுகிறான், மிகவும் ஆச்சரியமானவைகள் புத்தி கட்டாதவைகள் இருக்கு. அதுல கடைசி என்ன சொல்லுகிறான், ஒரு கன்னிகையை நாடிய ஒரு மனுஷனுடைய வழி. In other words, he says, I don't understand women. அதாவது என்ன சொல்ல வரான், பெண்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. What is it that he doesn't understand? அவனால என்னத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை? Look at verse 21. 21 கவனிங்க. Again he says, for 3 things the earth is perturbed. 3 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது. Yes, for 4 it cannot bear up. 4ஐயும் அது தாங்க மாட்டாது. Now one translation literally says it like this, there are 4 things about which the earth literally trembles. ஒரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்கிறது, 4 காரிய நிமித்தம் இந்த பூமியே குலுங்குகிறது, அசைகிறது. Now, as soon as you read that, you would expect in the next sentence something about earthquake or hurricane or storm or something like that, which makes the earth shake. பூமியே குலுங்குறது நடுங்குறது சொன்ன உடனே அடுத்த வசனத்துல ஒருவேளை பூமி அதிர்ச்சி பற்றி எதனா இருக்குமோ நீங்க அது எதிர்பார்க்கலாம். Something that perturbs the earth must be something like an earthquake. இந்த பூமியே சஞ்சலப்படுத்துன்னு சொன்னா அது பூமி அதிர்ச்சி போன்ற ஒன்றா தான் இருக்கணும். But look at what he's talking about. அவன் என்ன பேசுறான்னு பாருங்க. He says, for a servant, when these are the 4 things. He says, for a servant when he reigns, 4 காரியங்கள் என்ன? முதலாவது அரசாளுகிற அடிமை நிமித்தம். A fool when he is filled with food. பிறகு போஜனத்தால் திருப்தியான மூட நிமித்தம். These are wonderful material for preaching here. வசனங்களுக்கு ரொம்ப அற்புதமான வசனங்கள் இதெல்லாம். A hateful woman when she is married. பகைக்கப்படத்தக்கவளாய் இருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ நிமித்தம். Now please understand what it's saying. A hateful woman when she is married means a woman who's hated or a woman who's not loved but married. அதாவது பகைக்கப்படத்தக்கவள் என்று சொல்லும்போது அன்பு கூறப்படாத பெண் ஆனால் திருமணம் செய்து கொள்ளப்பட்ட பெண், அதுதான் குறிக்கிறது. Simple language it says a woman who's married but is not loved, she's not getting any love. அதாவது திருமணம் ஆன பிறகு கூட அன்பை பெறாத ஒரு பெண்ணை குறித்து சொல்லுகிறது. It says and a maid servant who succeeds her mistress. தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண் நிமித்தமே. The last 2 items are very important. இந்த கடைசி 2 ரொம்ப முக்கியம் பாருங்க. A woman who's married but does not receive love. திருமணம் செய்து கொண்டும் அன்பை பெறாத ஒரு பெண். What happens? The earth trembles at this situation. என்ன நடக்கிறதா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில பூமியே நடுங்குகிறதா? When you have a woman married but does not get what she wants, the love she wants, then the whole earth cannot bear it up. It trembles, it says. திருமணம் செய்து கொண்ட ஒரு பெண் அவள் பெற வேண்டிய அன்பை பெறாமல் போகும்போது அவன் சொல்லுகிறான் பூமியே குலுங்குகிறது, அதுவே தாங்க முடியலன்னு. I don't know if you're getting this or not. சொல்றது புரியுதானே எனக்கு தெரியல. That's why we need to understand this. ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Such a lot of trouble will be created, turmoil will be made
when a woman who is married is not loved and she's hated. ஒரு பெண் திருமணம் செய்து கொண்ட பிறகும் பெண்ணை திருமணம் செய்து கொண்ட பிறகும் அவள் மேல் அன்பு காட்டாமல் போகும்போது இந்த அளவுக்கு கொந்தளிப்பு குழப்பம் அங்கே ஏற்படுகிறது. Here is an expert talking after hundreds of wives. இங்க நூற்றுக்கணக்கான மனைவியை கொண்ட பிறகு கை தேர்ந்த ஒருவர் பேசுறாரு. He's talking about a maid servant who succeeds her mistress. பிறகு தன்னுடைய நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாக ஒரு அடிமை பெண்ணை குறித்து பேசுகிறார். Remember Sarah and Hagar. சாரா ஆகார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? It was Sarah who tried to help Abraham to have a child by giving to Abraham, her husband, Hagar as a mistress. ஆபிரகாம் பிள்ளை பெற்றுக் கொள்ளும்படி அவனுக்கு ஆகாரை கொடுத்ததே அவளுடைய எஜமானாகிய சாராள் தான். Abraham didn't ask for it. ஆபிரகாம் கேட்கல அத. But she is the one that instigated the whole thing. ஆனா இவதான் எல்லாவற்றையும் ஆரம்பித்து வைத்தது, தூண்டி விட்டது. She heard the promise of God and she saw that it was taking time and time is passing by and the thing may not come to pass, she thought, so she was trying to help God's cause. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை கேட்டால் காலம் செல்லுகிறது, இன்னும் குழந்தை வந்து பிறக்கவில்லை, ஆகவே தேவனுடைய காரியத்துக்கு நாம உதவியே இருக்கலாமே என்று இப்படி செய்து விட்டாள். So the Hagar has a child. ஆகவே ஆகாருக்கு பிள்ளை பிறக்கிறது. She did not give Hagar to Abraham so that Abraham can fall in love with Hagar. ஆகாரோடு ஆபிரகாம் காதல் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவ கொடுக்கல. Just so she can give a child to Abraham. ஆபிரகாமுக்கு பிள்ளையை பெற்று தர வேண்டும், அதற்காக தான் கொடுத்தார். After that, you stay, aloof. அதன் பிறகு தனியா இருக்க வேண்டும், அவ்வளவுதான். But what usually happens is when the woman has a child, the man is drawn to the child because he's never had a child. ஏன்னா இப்ப என்ன நடக்குதுன்னா, அவள் பிள்ளையை பெற்ற பிறகு அந்த ஆண் அவள் பக்கமா இழுக்கப்படுகிறான். ஏன்னா இதுவரைக்கும் அவனுக்கு என்று குழந்தையே கிடையாது. Abraham loves Isaac. ஆகவே Abraham loves Isaac. ஆபிரகாம் ஈசாக்கை நேசிக்கிறான். And loves Ishmael. ஆபிரகாம் இஸ்மவேலை நேசிக்கிறான். And then because of that he loves his mother. அது நிமித்தமாக அவனுடைய தாயையும் நேசிக்கிறான். Because she is the mother of his child. ஏனென்றால் அவள் இந்த பிள்ளையினுடைய தாய். So he is not only drawn to the son but to the mother also. ஆகவே பிள்ளையின் பக்கமாக மட்டுமல்ல தாயின் பக்கமாக அவன் இழுக்கப்படுகிறான். Then a big uproar starts. அதன் பிறகுதான் பெரிய கொந்தளிப்பே ஏற்படுகிறது. That's what the Bible says, the earth will shake. இதுதான் வேதம் சொல்லுது, பூமியே நடுங்கும். You will never read about because of a man the earth shaking. ஒரு ஆண் நிமித்தமாய் பூமி நடுங்குதுன்னு வாசிக்கவே முடியாது. No, it only talks about the woman. It says when a woman does not get love, the earth trembles. பெண்ணை குறித்து பேசும்போது வேதம் சொல்லுது, பெண்ணுக்கு அன்பு கிடைக்காமல் போகும்போது பூமியே நடுங்குகிறது. When a maid servant succeeds her mistress and becomes the real wife, then the earth trembles, it says. ஒரு அடிமை பெண் அந்த தலைவனுக்கு மனைவியாகும் போது அப்போதான் பூமியே நடுங்குகிறது. That was the situation that was created there. பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கு உருவானது. I think this man has seen it 1,000 times. நான் நினைக்கிறேன் இவன் 1000 முறை திரும்ப அதே பார்த்திருப்பான். He must have had many earthquakes. அவனுக்கு பல பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கணும். I mean, you want this kind of earthquake? இப்படிப்பட்ட பூமி அதிர்ச்சி வேணுமா? You want earthquake in your home every day? ஒவ்வொரு நாளும் வீட்ல பூமி அதிர்ச்சி தேவையா? I don't want. எனக்கு தேவையில்லை. I don't think anybody wants. யாரும் அதை விரும்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். Solomon says, don't do what I did because you love earthquakes, man. The earth will not be able to bear, it will tremble because of this. சாலமன் சொல்லுகிறான், நான் செய்தது போல செய்யாதீங்க, அப்படி செய்தீர்களானால் பூமியே நடுங்கும், பூமி குலுங்கும்ன்றான். So that's why the Bible has put it there so that we can learn and not be like Solomon in this way. ஆகவே தான் வேதம் அதை எழுதி வைத்திருக்கு. ஏன் சொன்னா அதை நாம் கற்றுக்கொண்டு சாலமோனை போல இல்லாமல் இருக்கும்படி. Don't say the Bible says Solomon had. சாலமோன் அத்தனை பேர் வச்சிருந்தா வேதம் சொல்லுதுன்னு சொல்லாதீங்க. No, the Bible says divide the word of truth, rightly divide the word. வேதம் என்ன சொல்லுது? சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து weigh things and find out what is the truth and what is to be taken and emulated and what is to be hated and left. வேதத்தை நிதானித்து எதை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை எடுத்துக்கொண்டு எதை எடுத்துக்கொள்ள கூடாதோ அதை விட்டுவிட வேண்டும். So here this great wise man, wise in more than one way, has really learned some things. ஆகவே ஒன்றுக்கும் மேற்பட்ட விதங்களிலே இந்த ஞானியானவன் காரியங்களை கற்றுக்கொள்கிறான். Now turn to Proverbs 31. இப்ப 31ஆம் அதிகாரம் சொல்லும் நீதிமொழிகள். He continues. அவன் தொடர்கிறான். Proverbs 31 verse 3. நீதிமொழி 31:3. He says, do not give your strength to women nor your ways to those who destroy kings. ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. Now he's literally saying, don't give your strength to women and your ways to that which destroys kings, it says, but it literally means to this going after the women which destroys kings. அதாவது ராஜாக்களுக்கு ஸ்திரீகளுக்கு உன் பலனையும்
ஸ்திரீகள் பின்னாலே போகும்போது அதனாலே ராஜாக்கள் கெட்டு போகிறார்கள், ஆகவே அந்த வழிகளை நாடாதே என்று தான் சொல்லுகிறான். அங்க He says something tremendous about women here. இங்கே பெண்களை குறித்து ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். Even great kings, great personalities and great men are brought down and destroyed by women. மிகப்பெரிய ராஜாக்கள், மிகப்பெரிய ஆட்கள் கூட பெண்களினாலே அழிந்து போகிறார்கள். If they don't understand what a woman is, ஒரு பெண் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் போகும்போது, if they don't understand God's purpose, தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் போகும்போது, they don't understand the uniqueness of a woman, ஒரு பெண்ணுடைய தனித்தன்மை புரிந்து கொள்ளாமல் போகும்போது, the kind of respect and honor and all those things that God has bestowed upon a woman, தேவன் ஒரு பெண்ணு கொடுத்திருக்கிற மதிப்பு, மரியாதை போன்ற இப்படிப்பட்ட காரியங்களை புரிந்து கொள்ளாமல் போகும்போது, when a man simply has his own ideas about what a woman is and begins to use her and abuse her for his own purposes, then he is destroyed. ஒரு பெண் என்றால் என்ன என்று ஒரு ஆண் அவனுக்குரிய எண்ணங்களை கொண்டு அந்த பெண்ணை தவறாய் பயன்படுத்தும் போது, துஷ்பிரயோகம் செய்யும் போது, பிறகு அவன் தன்னையே அழித்துக் கொள்ளுகிறான். You don't become a king in a very ordinary way. ஒரு ராஜாவாகுவது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. You must be a very clever person. அதுக்கு ரொம்ப அறிவு தேவை. Because a lot of clever people will be trying to destroy you. ஏன்னா நிறைய அறிவாளி புத்திசாலிகள் உங்களை அழிக்க முற்படுவார்கள். There will be a lot of clever ministers. நிறைய தந்திரமுள்ள மந்திரிகள் இருப்பார்கள். Clever people in their own family. குடும்பத்திலே புத்திசாலிகள் நிறைய பேர் இருப்பார்கள். They all want to dislodge him and try to get on the throne. எல்லாரும் எப்ப இவனை கீழே தள்ளலாம், நாம அரியாசனத்துல அமரலாம் அப்படிதான் நினைப்பாங்க. So a king is a person wise and clever men overcome all kinds of enemies among men, but yet they fall under some women. ஆகவே மிகப்பெரிய ராஜாக்கள், மிகப்பெரிய ஆட்கள் கூட ஆண் எதிரிகளை சமாளித்து விடுகிறார்கள், ஆனால் பெண்கள் ஒன்று வரும்போது விழுந்து So விடுகிறார்கள். what Solomon is saying is, even kings are fallen, so don't give yourself to this kind of endeavor through which even kings go to waste. ஆகவே சாலமோன் என்ன சொல்கிறான், ராஜாக்கள் கூட இப்படி கெட்டு போய் இருக்கிறார்கள், ஆகவே இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்யாதே என்று சொல்கிறான். Isn't that amazing? ஆச்சரியமாக What an இல்லையா? advice. என்ன ஒரு அறிவுரை பாருங்க. He says even great and mighty kings fall prey to the schemes devised by a woman. அவன் சொல்லுகிறான், ஒரு பெண்ணுடைய தந்திரங்களிலே மாபெரும் ஆட்கள் கூட விழுந்து போய் இருக்கிறார்கள். This is what happens in a fallen world when women don't understand themselves. விழுந்து போன உலகத்திலே ஒரு பெண் தன்னை புரிந்து கொள்ளாமல் போகும்போது நடக்கிறது இதுதான். She has a certain kind of power. ஒரு விதமான ஒரு சக்தி அவளுக்கு இருக்கிறது. I'll talk about that power. அந்த சக்தியை குறித்து நான் God பேசுறேன். has given her that power. தேவன் தான் அவளுக்கு அந்த சக்தியை But தந்திருக்கிறார். after the fall, she began to use that power in the wrong way to influence men in the wrong way. ஆனால் பாவத்தில் விழுந்த பிறகு ஆண்களை கவர்ந்து இழுப்பதற்காக அந்த சக்தியை தவறான விதத்தில் அவள் பயன்படுத்துகிறார். There are still those that use it for good, but then there are plenty of those that use it for bad. இந்த சக்தியை நல்லதுக்காக பயன்படுத்துகிற பெண்களும் உண்டு, ஆனாலும் கெட்டதுக்காகவும் அவர்கள் Before பயன்படுத்துகிறார்கள். the fall, there was only the good use. Now we have the good use and the bad use. பாவத்தில் விழுவதற்கு முன்னாலே நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டது, இப்போ நல்லதுக்கும் பயன்படுத்தப்படுகிறது, கெட்டதுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. And the book of Proverbs is a lot about women. நீதிமொழிகள் புத்தகம் பெண்களை குறித்து நிறைய பேசுகிறது. And what a man to write about women. பெண்களை பற்றி எழுதுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆள் There is an பாருங்க. authority, he is writing about women. ஏன்னா இவர் நல்ல அனுபவசாலி ஆகவே எழுதுகிறார். You will find what he writes about virtuous women. அவன் குணசாலியான ஸ்திரீயை குறித்து எழுதுகிறானா, அதை நீங்க இங்க So பார்க்கலாம். after coming to the 31st chapter, the final chapter of this great book of wisdom, ஆகவே இந்த மாபெரும் ஞான புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்துக்கு வரும்போது he gives a conclusion to this book like this. இந்த புஸ்தகத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவுரையை அவன் எழுதுகிறான். Concludes this powerful book of wisdom with a commentary on women. இந்த ஞான புஸ்தகத்தை முடிக்கும் போது பெண்களை குறித்து ஒரு அத்தியாயத்தை எழுதி முடிக்கிறான். He says, whatever you get, you better get a virtuous woman. அவன் சொல்லுகிறான், நீ பெண்ணை தேடும்போது குணசாலியான ஒரு பெண்ணை தேடு. He says, he doesn't say, we must destroy women and get rid of them or something like that. அதாவது பெண்களை அழித்து நாசமாக்கணும், இல்லாம பண்ணிடணும் அப்படியெல்லாம் சொல்லல. No, he says, better get a virtuous woman. என்ன சொல்லுகிறான், குணசாலியான பெண்ணை நீ கண்டுபிடி. Proverbs 31:10 is a wonderful word. It says, who can find a virtuous woman? இந்த 31:10 ரொம்ப அற்புதமான வசனம். என்ன சொல்கிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? Literally says, who can find a virtuous wife? My translation says. என்னுடைய மொழிபெயர்ப்பு என்ன சொல்றது, குணசாலியான மனைவியை கண்டுபிடிப்பவன் யார்? For her price is far above rubies or diamonds. அவளுடைய விலைதான் முத்துக்களை பார்க்க உயர்ந்தது. What is the virtuous woman? குணசாலியான ஸ்திரீனா என்ன? If you look at the context of the book of Proverbs and read the book of Proverbs, you learn that the virtuous woman he's talking about is a godly woman, a woman who knows God, a woman
that has been saved and is in a relationship and fellowship with God. நீதிமொழிகள் புத்தகத்தை முழு பின்னணி நீ பார்க்கும்போது குணசாலியான ஸ்திரீ என்றால் யாரை அவன் சொல்லுகிறான்? தேவ பக்தி உள்ளவள், ரட்சிக்கப்பட்டவள், தேவனோடு கூட நல்ல உறவும் ஐக்கியமும் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை குறித்து சொல்லுகிறான். Here is an advice for all those who are seeking to get a wife. ஆகவே மனைவியை தேடி கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இங்க நல்ல அறிவுரை The இருக்கிறது. Bible doesn't say try to get the prettiest wife. இருக்கலே அழகான மனைவியை கண்டுபிடின்னு சொல்லல. No. இல்ல. But that's what most people are trying to get. நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் தேடிட்டு இருக்காங்க. But the Bible says get a virtuous woman. வேதம் என்ன சொல்லுது? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடி. A good woman. நல்ல பெண். A good woman meaning a godly woman. நல்ல பெண் என்றால் தேவ பக்தி உள்ளவள். Because if you get a woman that does not understand her purpose, does not understand God, does not understand who she is, does not understand the word, then there will be abuses and there will be destruction. ஏனென்றால் தேவனை அறியாத, தேவனுடைய வார்த்தை அறியாத, தன்னை புரிந்து கொள்ளாத, தன்னுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாத ஒரு பெண்ணை நீ கண்டுபிடித்தால் பிறகு பிரச்சனையும் துஷ்பிரயோகம் தான் உண்டாக முடியும். You are literally getting trouble in your hands. அப்புறம் நீங்களே பிரச்சனையை ஏற்படுத்திக்கிறீங்க. So that is why we encourage young people to marry people that love the Lord and know the Lord. ஆகவேதான் வாலிபர்களுக்கு என்ன சொல்லுகிறோம்? கர்த்தரை அறிந்து கர்த்தரை நேசிக்கிற பெண்ணை திருமணம் செய்து கொள் என்று சொல்லுகிறோம். That is the most important qualification that you must look for. நீங்கள் தேட வேண்டிய ரொம்ப முக்கியமான தகுதி அதுதான். You know, the qualification is that she must be a virtuous woman. என்ன தகுதி? அவள் குணசாலியான ஸ்திரீயா இருக்க வேண்டும். Virtuous does not mean that she is so flawless. குணசாலின்னு சொன்னா பிழையே இல்லாதவள்னு கிடையாது. If you ever find a flawless woman, please tell me because I have never been able to. பிழையற்ற பெண்ணை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா சொல்லுங்க, ஏன்னா நான் இன்னும் பார்க்கல. All women are human beings. எல்லா பெண்களும் மனுஷர்கள் தான். So there are no flawless women. ஆகவே பிழை இல்லாதவள் யாருமே கிடையாது. It's talking about a godly woman. இது தேவபக்தி உள்ள பெண்ணை குறித்து பேசுகிறது. யார் தேவபக்தி உள்ளவள்? Godly woman is connected with God, loves God and lives for God. தேவபக்தி உள்ளவள் என்றால் தேவனோடு கூட உறவை ஏற்படுத்திக் கொண்டவள், தேவனுக்காகவே வாழ்கிறவள். So even when there is something wrong in her life, she knows and she repents and gets right with God and has the wisdom to correct herself and go in a good way. ஆகவே வாழ்க்கையில் ஏதாவது தவறு செய்யும் போது கூட கர்த்தரை அறிந்திருக்கிறபடினாலே மனம் திரும்பி வழியை சீர்படுத்திக் கொண்டு தொடர்ந்து நல்ல பாதையிலே செல்லுகிறாள். She knows God and therefore she can rectify her faults. அவள் தேவனை அறிந்திருக்கிறபடினாலே தன் பிழைகளை திருத்திக் கொள்ளக்கூடியவளாய் இருக்கிறாள். Her price, the Bible says, is far above diamonds. அவளுடைய விலைதான் வேதம் சொல்லுது முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. Now you know what diamonds are? They are little things but worth a lot of money. முத்துக்கள் என்னன்னு உங்களுக்கே தெரியும், சின்ன சின்னதா இருக்கும், ஆனா விலையே ரொம்ப அதிகம். You know, you just take one little handful and it will be worth lakhs. கை நிறைய கொஞ்சம் எடுத்தாலும் போதும் லட்சக்கணக்கா மதிப்பு Now இருக்கும். if someone gave you a handful of diamonds and told you to keep it, கை நிறைய யாராவது இந்த முத்துக்களை கொடுத்து நீங்க வெச்சீங்கன்னு சொன்னா, you won't just put it in your handkerchief and roll it up and throw it on your sofa at home and just go and mind your business. அத கைகுட்டையில சுத்தி தூக்கி சோஃபால போட்டுட்டு உங்க வேலையை பார்க்க போயிட மாட்டீங்க. No, you will think. பல சமயத்துல இந்த வசந்த நான் திருமண ஆராதனையில பேசுறேன். You know, the Bible always puts a price tag on the people, never on things. வேதம் எப்போதுமே ஆட்களுக்கு மனிதர்களுக்கு என்ன விலை தான் சொல்வதை தவிர பொருட்களுக்கு என்ன விலை என்று சொல்வதில்லை. Amen. Amen. The thing that the Bible respects is man. வேதம் மதிப்பது மனுஷனை தான். The problem with the world today is that the thing that they respect is just gold and silver. இன்னைக்கு உலகத்துல என்ன பிரச்சனைனா அவங்க மதிப்பதெல்லாம் வெறும் வெள்ளியும் பொன்னையும் தான். The thing that they respect is just money. அவங்க வெறும் பணத்தை தான் மதிக்கிறார்கள். They don't respect people. அவர்கள் மக்களை மதிப்பதில்லை. Why do we fight in this world? இந்த உலகத்துல ஏன் நாம் சண்டை போடுறோம்? Why are there wars in this world? ஏன் உலகத்துல யுத்தங்கள்? It is all about this material things. எல்லாத்துக்கும் காரணமே இந்த பொருட்கள் தான். But the man and the woman were created to be over all these material things, to be lord over them, to have everything and to rule over these things. ஆனால் மனுஷர்கள் இந்த ஆண்களும் பெண்களும் இந்த பொருட்கள் எல்லாவற்றையும் ஆண்டு அதிகாரம் செலுத்தும்படியா இவர்களுக்கு மேலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். They must have things. அவர்கள் பொருட்களை பெற்றிருக்க வேண்டும். Things must be there at their service. பொருட்கள் அவர்களுக்கு சேவை செய்யக்கூடியதா இருக்க Money வேண்டும். must be at their service. பணம் அவர்களுக்கு சேவை செய்யக்கூடியதா இருக்கணும். Now, since the fall, what has happened is man is at its service. ஆனா பாவத்துல விழுந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா மனுஷன் இப்பதான் அவைகளுக்கு சேவை செய்கிறான். He feels indebted to things. இவன் தான் பொருட்களுக்கு கடனாளி போல உணர்கிறான். But the Bible puts us right. ஆனால் வேதம் நம்மை சரியான பாதையில கொண்டு போகிறது. Who can find a virtuous wife? Her price is far above diamonds, not just above diamonds, far above diamonds. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்போம். அவளுடைய விலை
முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்ததுன்னு சொல்ல முத்துக்களை பார்க்கலாம் மிகவும் உயர்ந்தது என்று வருகிறது. Now the men practically have not understood what the Bible says about women. ஆனா இந்த ஆண்கள் நடைமுறையிலே பெண்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ளவில்லை. That's the problem. அதான் பிரச்சனையே. We just hear other men talking about women and that's the way we learn about women. Not from Bible. பெண்களை குறித்து மற்ற ஆண்கள் பேசுவதை கேட்டு அதை தான் கற்றுக்கொண்டு இருக்கிறோமே தவிர வேதம் சொல்லுகிறதை நாம் கற்றுக்கொள்ளவில்லை. Some old men here and there they say, well, you know how women are, you know how they don't have much thinking, that kind of thing. வயசானவங்க சொல்லுவாங்க சில நேரத்துல பெண்களை பற்றி தெரியாத, அவங்க அறிவு கிடையாது, சிந்திக்க மாட்டாங்க, அப்படியே ஏதாவது சொல்லுவாங்க. And we all take it as a Bible verse. இதெல்லாம் அப்படியே பைபிள் வசனமா எடுத்துக்கிறோம் நாம. And we think we form a total hopeless picture of a woman. அதன் அடிப்படையில் ஒரு பெண்ணை குறித்து கொஞ்சம் கூட நம்பிக்கையே தராத ஒரு படத்தை வரைந்து கொள்கிறோம். Estimate a woman in that way. ஒரு பெண்ணுனா இப்படி தான் இருக்கறான் நாமளே மதிப்பிட்டு கொள்கிறோம். Here I am reading to you the biblical estimate of a woman. ஆனால் இங்கே நான் வாசிப்பதோ பெண்ணை குறித்து வேதம் கொடுக்கிற மதிப்பை. What is the price of a virtuous wife? ஒரு குணசாலியான மனைவியினுடைய விலை என்ன? The price is not given really. The price is infinite amounts of zero next to one. விலை இங்க குறிப்பா சொல்லப்படல, ஆனா ஒன்னு பக்கத்துல எவ்வளவு பூஜ்யம் போட முடியுமோ போட்டுங்க. Far above diamonds. அந்த அளவுக்கு முத்துக்களை பார்க்கலாம் மிகவும் உயர்ந்தது. So when you try to find a wife, ஒரு மனைவியை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் போது find a wife who is virtuous. குணசாலியான பெண்ணை பாருங்க. If you have found a virtuous wife, then you are very rich. குணசாலியான பெண்ணை நீங்க கண்டுபிடிச்சிட்டா நீங்க தான் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். You are already rich. ஏற்கனவே நீங்கள் ஐஸ்வர்யவான். And then you will find that whatever money you want to earn, whatever you need in this life will be easy to find. அதன் பிறகு இந்த உலகத்தில் எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும், என்னெல்லாம் சம்பாதிக்கணும், அதெல்லாம் வாழ்க்கையிலே சுலபமாய் வருவதை காண்பீர்கள். When you've got a good wife, then all those things become nothing. நல்ல மனைவி கிடைக்கும் போது அந்த காரியங்கள் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடுது. So the Bible puts the emphasis on the wife, on the woman. ஆகவே பெண்ணை தான் வேதம் அதிகமாக வலியுறுத்தி சொல்கிறது. Solomon, after having hundreds of wives and concubines, he said, find a virtuous wife, please, சாலமோன் நூற்றுக்கணக்கான மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் கொண்ட பிறகு சொல்றான், தயவு செய்து ஒரு குணசாலியான பெண்ணை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணு. என்ன போல ஆயிடாத. No. வேண்டாம். Don't be running after women. பெண்கள் பின்னால ஓடிட்டு இருக்காத. Find a virtuous wife. குணசாலியான மனைவியை கண்டுபிடி. Make sure it's a wife that's a godly person. உன்னுடைய மனைவி தேவபக்தி உள்ளவளா என்று பார்த்துக்கொள். Loves God. தேவனை நேசிக்கிறவளா. Knows God. தேவனை அறிந்திருக்கிறவளா. She may have many other human faults, but she loves God. Therefore she can always progress and take you along also. மனுஷிகமாய் சில தப்பிதங்கள் இருக்கலாம், ஆனால் அவள் தேவனை அறிந்திருக்கிறபடியாலே எப்பொழுதுமே முன்னோக்கி செல்லக்கூடியவளா இருக்கிறாள். She will bring blessing to your home. அவளுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாள். Because of her there will be peace and joy and happiness. அவள் நிமித்தம் குடும்பத்திலே சந்தோஷம், சமாதானம், நிம்மதி இருக்கும். There will be wealth and riches because of her. அவள் நிமித்தம் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். Not because of what she brings, not because of what she is. அவள் கொண்டு வருவது நிமித்தம் கிடையாது, அவள் என்னவா இருக்கிறாள் என்று அது நிமித்தமும் கிடையாது. Not because of what she brings, but because of what she is. அவள் என்ன கொண்டு வருகிறாள் என்று அது நிமித்தம் அல்ல, அவள் என்னவா இருக்கிறாளோ அது நிமித்தம். She is a godly person. அவள் தேவபக்தி உள்ளவள். Therefore she has the favor of God. ஆகவே தேவ தயவு அவளுக்கு உண்டாகிறது. So here is the fact that women are still a mystery to most men. ஆகவே பெண்கள் अनेक ஆண்களுக்கு புரிந்து கொள்ள முடியாதவளா இருக்கிறார்கள், அது இங்கே சொல்லப்படுகிறது. That is why the book of Proverbs is so valuable and it says so much about women. ஆகவே தான் நீதிமொழிகள் புத்தகம் மிகவும் விலை மதிப்பட்டது, ஏன்னா பெண்களை பற்றி இது நிறைய பேசுகிறது. Now secondly, இரண்டாவது, first is that women are mysterious. முதலாவது பெண்கள் புரிந்து கொள்வதற்கு சிரமமானவர்கள். And biblical revelation is the thing that unfolds the mystery. வேதத்தின் வெளிப்பாடு உண்டாகும்போது தான் அந்த ரகசியம் நமக்கு புரிய வருகிறது. Today I hope that we can impart some understanding. இன்றைக்கு ஓரளவு உங்களுக்கு அதை புரிய வைக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். Men and women are made to work in partnership together. ஆண்களும் பெண்களும் இணைந்து செயல்படும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். Some the women have contributed greatly to the development of society and human race. சில பெண்கள் மனுஷ சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உதவி செய்தவர்களாக இருக்கிறார்கள். Some of the greatest leaders in history and in the Bible also we see that were women. உலக சரித்திரத்திலும் சரி வேதத்திலும் சரி இப்படிப்பட்ட பெண்களை நாம் பார்க்கிறோம். If you read the Bible, you will understand that some of the key players in God's plan of redemption are men or women. வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது தேவனுடைய மீட்பின் திட்டத்திலே சில முக்கியமான ஆட்கள் பெண்களாக இருக்கிறார்கள். Now the history of women begins in Genesis chapter 1. பெண்களின் சரித்திரம் ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறது. Let me read you verse 27. 27 நான் வாசிக்கிறேன். So God created man in his own image, in the image of God he created him,
Male and female, he created them. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். Now there is immense amount of information here. இங்க ஏராளமான தகவல்கள் Now this இருக்கிறது. time around, we have read this many times and explained so many things, but this time around, underline every word that you read as them there. பாருங்க, இத நிறைய முறை வேற பல காரியங்களை படிக்கும்போது வாசித்தோம். ஆனா இப்போ இனிமேல் அவர்களை என்று வரும்போதெல்லாம் அதை கோடிட்டுக் கொள்ளுங்கள். Male and female, he created them. ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். Then God blessed them. பின்பு தேவன் அவர்களை And ஆசீர்வதித்தார். God said to them, தேவன் அவர்களை நோக்கி, God blessed them, God said to them. தேவன் அவர்களை நோக்கி, தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். See, he created them, he blessed them, he said to them. தேவன் அவர்களை சிருஷ்டித்தார், தேவன் அவர்களை நோக்கி, தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். What did he say when he said to them something? அவரை நோக்கி ஒன்று சொன்னாரே, என்ன சொன்னார்? He said, be fruitful and multiply, fill the earth and subdue it, and have dominion. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. You want to understand God's priority for the woman? பெண்ணுக்கு தேவன் என்ன வைத்திருக்கிறார், என்ன முன்னுரிமை கொடுத்திருக்கார் என்று அறிய வேண்டுமா? The woman must, along with her man, must dominate the earth. ஸ்திரீயானவள் தன் புருஷனோடு இணைந்து இந்த பூமியை கீழ்ப்படுத்த வேண்டும். The mankind and the womankind, or the male kind and the female kind, together must dominate the earth. ஆண் வர்க்கம் பெண் வர்க்கம் இரண்டுமே இணைந்து இந்த பூமியை ஆண்டு கொள்ள வேண்டும். They must be equal partners in ruling over this creation and having dominion over this creation. இந்த எல்லா சிருஷ்டிப்பையும் ஆண்டு அதிகாரம் செலுத்துவதிலே இருவரும் சரிசமமாய் இணைந்து அப்படி செய்ய வேண்டும். Both are made to dominate, therefore both dislike being dominated. இருவருமே ஆண்டு கொள்ளும்படி உண்டாக்கப்பட்டார்கள். ஆகவே இருவருமே யாராவது அவர்களை ஆள முயற்சிக்கும் போது அவர்களுக்கு அது பிடிக்கிறதில்லை. That is why there is so much problem in society. ஆகவேதான் பாருங்க சமுதாயத்தில் இவ்வளவு பிரச்சனை. You cannot succeed in dominating a woman because it just will never work. She's going to fight against this with all of her strength because she has been given a mandate from God to rule and she will not quit her responsibility. It's part of her nature and design and purpose. ஒரு பெண்ணை நீங்கள் ஆள முயற்சித்தால் அது முடியவே முடியாது. ஏனென்றால் அவள் அதை எதிர்த்து போராடுவாள். ஏனென்றால் தேவன் ஆளும்படியாக ஆண்டு கொள்ளும்படியாக அவளை உண்டாக்கி இருக்கிறான். ஆகவே அப்படிப்பட்ட தன்மையுடையவளாக தான் அவள் இருக்கிறாள். Now listen to this. கவனிங்க. If you try to dominate a man, ஒரு ஆணை நீங்க ஆள முயற்சிக்கும் போது this side also must be covered. இதையும் நம்ம சொல்லி ஆகணும். Otherwise somebody will be writing a letter, brother, you forgot to say this. யாராவது லெட்டர் போடுவாங்க, பிரதர் இதை சொல்ல So let மறந்துட்டீங்களே. me cover both sides. ஆகவே ரெண்டு பக்கத்தையும் சொல்லிடுறேன். If you try to, if female kind tries to dominate the male kind, பெண் வர்க்கம் ஆண் வர்க்கத்தை ஆள முயற்சி செய்தால் which happens in many cases. பல வீடுகள்ல நடக்குது இது. If they do that, அப்படி செய்ய முயற்சித்தால் don't think that you're going to succeed because you will never succeed. It will make the home a miserable place. It will make society a miserable place of pain and unhappiness. வெற்றி பெறலாம் என்று நினைக்க வேண்டாம். அப்படி செய்யும் போது குடும்பத்திலும் பிரச்சனை, அதன் விளைவாக சமுதாயத்திலும் மிகப்பெரிய சீர்கேடு ஏற்படும். I'm talking about men in general and women in general, not just husband and wife. நான் வெறும் கணவன் மனைவி குறிப்பா சொல்லி பேசல, பொதுவாக ஆண்கள் பெண்களை பற்றி பேசுகிறேன். In workplace, if you try to dominate women, you're going to have a problem. வேலை ஸ்தலத்துல கூட பெண்கள் ஆளலாம் நினைச்சீங்கன்னா பிரச்சனை தான். In any kind of situation, either men or women cannot be dominated. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, பெண்களையோ ஆண்களையோ நாம் இன்னொருவர் அதிகாரம் ஆண்டு கொள்ள முடியாது. Sometimes some men would like to do it or some women would like to do it, but it will never work. Better understand God's purpose, because you may have many plans, but it is the purpose of God that eventually சில stands. சமயத்திலே சில ஆண்கள் பெண்களை, சில பெண்கள் ஆண்களை ஆண்டு கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஆனால் இதை புரிந்து கொள்ள வேண்டும், அப்படி நடக்கவே நடக்காது. ஏனென்றால் வேதம் என்ன சொல்வது, கர்த்தருடைய நோக்கம் மட்டுமே நிலை நிற்கும். It will create a tremendous tension, make life very unhappy. அதனால மிகுந்த பிரச்சனை தான் ஏற்படும், வாழ்க்கையிலும் நிம்மதி இருக்காது. It will make you very unsuccessful in every area of your life. பிறகு வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் வெற்றி இல்லாதவர்களாய் போய் விடுவீர்கள். You're beating against the air and you will never get anywhere. அப்படி செய்யும் போது நீங்கள் ஆகாயத்தில் சிலம்பம் அடிக்கிறது போல ஒண்ணுமே செய்யாதவர்களாய் That's why இருப்பீர்கள். the purpose of God is so important. ஆகவேதான் தேவனுடைய நோக்கம் மிக முக்கியம். What is the purpose of God? தேவனுடைய நோக்கம் என்ன? What's God's mandate? தேவன் கொடுத்த தீர்ப்பு என்ன? What did God say to the man and the woman? ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவன் சொன்னது என்ன? To both he said, rule. இருவருக்கும் சொன்னார், ஆண்டு கொள்ளுங்கள். Don't rule over each other.
together, joined together, as heirs together, you rule over the earth, over all creation. ஒருவரை ஒருவர் ஆண்டு கொள்ள வேண்டாம், மாறாக இருவரும் இணைந்து பூமி அனைத்தையும், பூமியில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். So God didn't create a king Adam and a domestic servant Eve. ஆகவே ஆதாம் என்கிற ராஜாவையும் அவனுக்கு ஒரு வேலைக்காரியாக ஏவாளையும் தேவன் உண்டாக்கல. No. God created the king Adam and a queen Eve. தேவன் ஆதாம் என்னும் ராஜாவையும் ஏவாள் என்னும் ராணியையும் தான் உண்டாக்கினார். God didn't create the Adam as the head and Eve as the foot. ஆதாமை தலையாகவும் ஏவாளை பாதமாகவும் தேவன் உண்டாக்கவில்லை. No. கிடையாது. God created Adam as the head and Eve as the neck which turns the head. தேவன் ஆதாமை தலையாகவும் ஏவாளை கழுத்தாக உண்டாக்கினார். கழுத்து இருந்தாதான் தலை திரும்பும். கழுத்து திரும்புற பக்கம் தான் தலை திரும்பும். கழுத்து தான் தலையை திருப்புது. God didn't create a supervisor and a subordinate. தேவன் ஒரு மேற்பார்வையாளரையும் அவங்க கீழே வேலை செய்கிற ஒருவரையும் உண்டாக்கல. God created male and female as partners. தேவன் ஆண் பெண் இருவரையும் பார்ட்னராக தான் உண்டாக்கினார். Equal partners doing two different functions. இவர்கள் சரிசமமான பார்ட்னர்கள், இருவரும் ரெண்டு வெவ்வேறு பணிகளை செய்ய வேண்டியவர்கள். Now you may say, well, I don't like that idea, brother. My granddaddy from the time of my grandfather, we never follow this philosophy. நீங்க சொல்லலாம், இந்த ஐடியாலாம் நமக்கு ஒத்து வராதுங்க, எங்க தாத்தா காலத்துல இருந்தே நாங்க இப்படி தான் இருக்கிறோம்னு. Well, I tell you, you could have followed this for 100 generations. It won't work. நான் சொல்றேன் பாருங்க, 100 தலைமுறை ஒருவேளை இப்படியே வாழ்ந்திருக்கலாம், ஆனா அது சரிப்பட்டு வராது. Better start changing because that won't work. Only this will work because this is God's plan. And this is in man's nature and this is in woman's nature and that's what will work. ஆகவே நாம் மாற ஆரம்பிப்போம். இதுதான் தேவனுடைய நோக்கம், இதுதான் தேவனுடைய திட்டம், இதுதான் ஆணுடைய தன்மையிலும் இருக்கிறது, பெண்ணுடைய தன்மையிலும் இருக்கிறது. So whatever we try to play is never going to work out. ஆகவே நாம என்ன செய்ய முயற்சித்தாலும் சரி, அதெல்லாம் சரிப்படாது. I will confirm it with the New Testament acknowledgement of this truth. இந்த சத்தியத்தை புதிய ஏற்பாடும் அங்கீகரிக்கிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 Peter chapter 3. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். Now Peter, I like, he's a married man. பேதுரு எனக்கு பிடிக்கும், ஏன்னா அவர் கல்யாணமானவர். Some people doubt whether Paul is married or not. சிலருக்கு சந்தேகம் பவுலுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு. Some people say, I'm like Paul, brother. சிலர் சொல்றாங்க, நான் பவுல போல இருக்கேன் பிரதர்னு. I kind of think he's also married. நான் நினைக்கிறேன் பவுல கூட கல்யாணம் ஆயிருக்கணும். But Peter is surely married. ஆனா பேதுருக்கு நிச்சயமா கல்யாணம் ஆயிடுச்சு. He took Jesus to heal his mother-in-law. ஏன்னா இயேசு கூட்டிட்டு போய் மாமியாரை சுகமாக்க சொன்னாரு. So I think he must have loved his wife too. ஆக மனைவியை ரொம்ப நேசிச்சிருப்பார் நினைக்கிறேன். He loved his mother-in-law, surely he must have loved his wife. மாமியாரே அந்த அளவுக்கு நேசித்தாருன்னா நிச்சயமா மனைவியை நேசித்து இருக்கணும். But he saw Jesus, he was with Jesus all this time. அவன் இயேசுவோடு கூடவே இருந்தவன், இயேசுவை கண்டவன். He understood that this Jesus had a way with the women and he understood women. இயேசு ஸ்திரீகளிடத்தில் எப்படி பழகினார், அவள் எவ்வாறு புரிந்து கொண்டார் என்பதை இவன் அறிந்தவன். He understood that Jesus understood what was in a woman. ஒரு பெண்ணுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை இயேசு புரிந்து கொண்டார் என்பதை இவன் புரிந்து கொண்டார். Now I challenge you, you read all of Jesus' dealings with the woman. நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்றேன் பாருங்க, இயேசுவானவர் பெண்களிடம் பேசியே நடந்து கொண்ட எல்லா சம்பவங்களையும் வாசிங்க. Now this is one nice subject to study. படிக்கிறதுக்கு இது நல்ல ஒரு சப்ஜெக்ட் இது. You know, you will find out that Jesus brings out all these purposes. He behaves in a way that he understands God's purpose for the woman. தேவன் பெண்களுக்காக என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை இயேசு புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். Always honors and respects women. எப்பொழுதுமே பெண்களுக்கு மரியாதையும் கனத்தையும் கொடுக்கிறார். Treats them well. அவளை நன்றாய் நடத்துகிறார். They were even in Jesus' team. இயேசுனுடைய டீம்ல கூட இருந்தாங்க அவங்க. Did you know that? தெரியுமா உங்களுக்கு? Women were in Jesus' team. இயேசுவின் டீம்ல பெண்களும் இருந்தார்கள். And they contributed to the ministry of Jesus in a very real way. இயேசுவின் ஊழியத்திற்கு மிகவும் நிஜமான ஒரு விதத்தில் இவர்களும் பக்கபலமா இருந்தார்கள். Not just making sambar and rice. வெறும் சாம்பாரும் ரசமும் செஞ்சிட்டு இல்லங்க. Read the Bible right. வேத சரியா வாசிங்க. It says there were women from aristocratic families, royal families, rich women that were there who with their possessions ministered to Jesus. ராஜ குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் அவர்கள் தங்கள் ஆஸ்திகளால் இயேசுவுக்கு ஊழியம் செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Women who brought loads and loads of money and gave to Jesus to go places he wanted to and do the things that he wanted to do. மூட்டை மூட்டையா பணத்தை கொண்டு வந்து இயேசுவிடம் கொடுத்து நீங்க எங்க போய் ஊழியம் செய்யணுமோ செய்யுங்கன்னு அப்படி கொடுத்த பெண்கள். எங்கயா மூட்டை இருக்குதுன்னு கேக்குறீங்களா? I talked about it Sunday. இந்த ஞாயிற்றுக்கிழமை பேசனல்ல. Judas had what box? Money box. யூதாஸ் கையில் என்ன இருந்தது? பணப்பெட்டி, பணப்பை. You all have money purse. எல்லாருக்கும் மணி பர்ஸ் தான் இருக்கு. But Judas had money box. Jesus had money box. ஆனா இயேசு கிட்ட பணப்பை இருந்தது. No wallet. அந்த காலத்துல பர்ஸ் எல்லாம் இல்ல.
அந்த காலத்துல இல்ல, பர்ஸ்ல வைக்க முடியாது, பாக்கெட்ல வைக்க முடியாது, பாக்ஸ்ல தான் வைக்கணும் அவர் காசை. பின்னாலே அவர் ஆள் வந்துட்டு இருக்கான், யார் காசு யாருன்னு அதை போற பிரசங்க யாரு, அவர் காசு, அவருக்கு அவ்வளவு காசு இருக்குது. Does he have this much money? You're carrying it in a box. இவ்வளவு காசு அவருக்கு பையில தூக்கிட்டு சுமந்துட்டு போறியே. Now when you read the Bible, enjoy it. வேதத்தை வாசிக்கும்போது இப்படி ரசித்து வாசிக்கணும். Reading with your religious mind. உங்களுடைய மத கண்ணாடியை போட்டு வாசிக்காதீங்க. There was so much money in it, this man started stealing from இதுல it. நிறைய இருந்தனால தான் இவன் அதுல இருந்து திருட ஆரம்பிச்சான். The Bible says he was a thief. வேதம் சொல்லுது அவன் திருடன் என்று. திருடனா இருந்தபடியால் says but Judas. யூதாஸ் பத்தி He's அப்படி been சொல்லுங்க. stealing for some time, I think. ஏன்னா கொஞ்ச காலமா திருடினே இருக்கான்னு நினைக்கிறேன். Jesus knows very well what this fellow has been doing. இயேசுக்கு நல்லா தெரியுது இவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு. So if there was not even money to pay the bill, where is the money to steal? ஆகவே பில் கட்ட கூட பணம் இல்லைன்னா அப்ப திருடுறதுக்கு எங்க இருக்கும்? So there was overabundance of finances, that is why people were stealing. தேவைக்கும் அதிகமா காசு இருந்திருக்கணும், ஆகவே தான் திருடிட்டு இருந்தான் அவன். Today most ministries have no money to pay the bill. Where is the money to steal? You don't have to worry that nobody is going to steal because இன்னைக்கு अनेक ஊழியங்கள திருடுவாங்கன்னு கவலையே வேண்டாம், ஏன்னா பில் கட்டதுக்கே காசு இல்லங்க. அப்புறம் எங்க திருடுறது? திருட வந்து காசு இருக்காளது போய் திருடுவான். சர்ச்சை பார்த்தோன்னு தூரமா போய்டும், அங்க ஒண்ணு இருக்காது, விட்டுரு. nothing is there. சபையிலனா ஒண்ணு இருக்காது. But we are changing that. நாம அதெல்லாம் மாத்திட்டு இருக்கோம். Amen. Amen. நல்லா தான் தட்டுங்களே. திருடங்கிட்ட கொடுக்கிறதுக்கு இல்ல, not to give it to the thief. திருடன் கையில கொடுக்கிறதுக்காக இல்ல. No. The thief steals, the Bible says he will give back 7 times. வேதம் சொல்லுது திருடனா 7 மடங்கு அதிகமா கொடுப்பான், திரும்ப கொடுப்பான். We are that kind. நாம அப்படிப்பட்ட ஆட்கள். Amen. Amen. All right. சரி. Now what is 1 Peter 3 says? 1 Peter 3 என்ன சொல்கிறது? This married man who saw Jesus operating in a very knowledgeable way with the women, he understood something about women, therefore he gives this teaching. பெண்களை குறித்து இயேசு நன்றாய் புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டார் என்பதை அறிந்த இந்த திருமணமான ஆண் அத குறித்து என்ன சொல்றாங்க கவனிங்க. Says wives likewise be submissive to your own husbands, that even if some do not obey the word, they without a word may be won by the conduct of their wives. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்பல் நடக்கையவள் பார்த்து, when they observe your chaste conduct and accompanied by fear, போனையின்றி மனைவி நடக்கினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். Do not let your adornment be merely outward, arranging the hair, wearing of gold, or putting on fine apparel. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு மட்டும் உங்களுக்கு அலங்காரமாய் இராமல், not merely outward, அந்த அலங்கரிப்பு மட்டும் என்று சொல்லுகிறார். So that means that is included. You can go ahead and have that. அப்படினா அந்த காலம் அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கலாம். But if you had only outward good looks, ஆனா வெறும் வெளியரங்கமா நல்ல அலங்கரிப்பு இருந்தா மட்டும், if you are adorned only outside, then you are not following the word. உங்கள் அலங்காரம் புறம்பாக மட்டும் இருக்குன்னா சில வசனத்தை நீங்கள் பின்பற்றவில்லை என்று அர்த்தம். People have used this to say that outward adornment should not be there. மக்கள் இந்த வசனத்தை பயன்படுத்தி புறம்பான அலங்கரிப்பே கூடாதுன்றாங்க. It's actually saying along with your outward adornment you have an inward adornment. என்ன சொல்ல வருதுன்னு சொன்னா புறம்பான அலங்கரிப்போடு கூட உள்ளான அலங்கரிப்பு இருக்கணும், அதான் சொல்லுது. You tell me which husband would like a woman in raggedy rag, dirty clothes? எந்த புருஷனுக்கு மனைவி அலங்கோலமா கந்தரகோலமா இருந்தா பிடிக்கும் சொல்லுங்க. Some wives are trying to be so spiritual. சில மனைவிகள் ரொம்ப ஆவிக்குரிய பிரகாரம் இருக்க பார்க்கறாங்க. They don't want to look good. பார்க்கவே நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. Their church teaches them not to look good. ஏன்னா சபை என்ன போதிக்குதுன்னா பார்க்க நல்லா இருக்க கூடாது. So the husband has to look at her. கணவன் மனைவியை பார்த்தாகணும். And he dreads her. பார்க்கும்போதே இவன் நடுங்குறான். So the Bible is very sensible. You see, Bible is not a foolish book. ஆக வேதாகமம் முட்டாள்தனமான புத்தகம் அல்ல. Says not the mere outward adornment. Read it correctly. அது சரியா வாசிக்கணும். வெறும் புறம்பான அலங்கரிப்பு இல்லாமல். That's what it's saying. அதான் சொல்லுகிறது. Hello. Everybody is awful quiet. ரொம்ப அமைதியா இருக்கீங்க. You are saying this is a different kind of church. சபை வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? You are Bible preaching. வேதத்தை போதிக்கிறேன். I'm not saying what our doctrine is. எங்க உபதேசம் என்னன்னு அத சொல்லல. Our doctrine is this. நம்முடைய உபதேசமே இதுதான். Telling you what the Bible says. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை சொல்லுகிறேன். Now you try to not adorn yourself and make yourself look ugly because it's spiritual, somebody told you,
and make yourself look like, as ordinary as possible, you're going to suffer the consequences of that. வேதம் சொல்லுதுன்னு சொல்லிட்டு வேதம் இப்படிதான் சொல்லுதுன்னு நினைச்சிட்டு அலங்காரம் செய்யாம புறம்பாக உங்களை அலங்கரித்துக் கொள்ளாம அப்படியே உங்களை விட்டுட்டு இருந்து பாருங்க, அவருடைய விளைவுகள் என்ன என்பதையும் புரிந்து கொள்வீர்கள். வெறும் எண்ணெய் வளைஞ்சு சிண்டு முடிச்சுக்க வேண்டியது அப்படியே. Do you paint your house? வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்களா? Why? எதுக்கு? Why you want to adorn it? ஏன் அதை அலங்கரிக்க விரும்புகிறீர்கள்? Well, people are coming and we have to live there and we have to sleep in that place, eat in that place, so make it clean and we paint the place. மக்கள் வீட்டுக்கு வந்து போறாங்க, அந்த வீட்டுல தான் வசிக்கிறோம், அங்கேயே தூங்குறோம், அங்கதான் சாப்பிடுறோம், எல்லாம் பண்றோம், ஆகவே பெயிண்ட் அடிச்சாகணும். How many of you like to live in a nice, clean, good looking place? நல்ல சுத்தமா அழகான இடத்துல வாழ்கிறதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? This body is also a house. இந்த சரீரமும் ஒரு வீடு தான். The real Sam Chaladare is living inside this body. உண்மையான சாம் சில்லை இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறார். The real you is living in this body. உண்மையான நீங்கள் இந்த சரீரத்துல வாழ்கிறீர்கள். Keep this house in tip top shape. ஆகவே இந்த வீட்டை நல்ல ஒரு ஷேப்ல வச்சுங்க. Keep it clean, keep it looking good, keep it in good shape. பார்க்க நல்லா சுத்தமா நல்ல ஷேப்ல வச்சுங்க. Amen. Amen. Not like the India Today description of a man, pear shaped male. Pear shaped male. இந்தியா டுடேல கொடுத்திருக்காங்க ஆண், இந்திய ஆண் எப்படி இருக்கிறான்னு சொல்லி. இந்த என்ன பேரிக்காயா என்ன சொல்லுவாங்க? pear. He is in the shape of a pear, they say. Be in the shape of Adam as God made him. ஆதாம் எப்படி தேவன் உண்டாக்கினாரோ அந்த வடிவத்தில் இருக்கிறான். Amen. Amen. God made him like himself. தேவன் அவனை தம்மை போல உண்டாக்கினார். So be look good. ஆக பார்க்க நல்லா இருங்க. And if you're looking good, then the women in your house must look good also. நீங்க பார்க்க நல்லா இருந்தீங்கன்னா இப்ப வீட்ல இருக்க பெண்களும் பார்க்க நல்லா இருக்கணும். Talking about your mother, your sister, your wife, your daughter, everybody. நான் உங்களுடைய மனைவி, தாய், மகள் எல்லாரையும் குறித்து பேசுறேன். I know I was studying in America back in the 70s. 70 வருடங்களில் நான் அமெரிக்கால படிச்சு கொண்டிருந்தேன். And some of this teaching about how women should not wear makeup or anything, no powder, no perfume and no good clothes, these things were still some remnants of that kind of teaching was left over there. அப்போ அந்த இடத்துல பெண்கள் அலங்காரம் பண்ண கூடாது, பவுடர் போட கூடாது, இதெல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்ல அந்த போதனைகள் கடைசி கொஞ்சம் மீந்து இருந்ததுங்க. கொஞ்சம் அங்கங்க மீதி சில சர்ச்சுகள்ல இருந்தது அப்ப. So I've seen some churches like that. அது சில சபைகள்ல பாத்துர்க்கேன் பாருங்க. And when you go, the preacher has got a pink suit and a red tie and a white shoes and it's glittering, அங்க போன பிரசங்கியார் நல்ல பிங்க் சூட் போட்டுன்னு நல்ல ரெட் டை கட்டிட்டு நல்ல ஷூ போட்டு அவர் பளபளன்னு இருக்கிறாரு. And the wife always looked like this mother. ஆனா அவருடைய மனைவியை பார்த்தா அவருடைய அம்மா மாதிரி இருப்பாங்க. I mean, she's so old fashioned because he has preached and taught them that if you want to be a woman, you be old fashioned. நீ பெண்ணா ஸ்திரீ, ஒரு நல்ல ஸ்திரீனா இப்படிதான் பழங்காலத்து பெண்களை போல இப்படிதான் இருக்கணும்னு அப்படியே போதிச்சிட்டாங்க. I mean, she looked like she came out of the cave, ஆகவே குகையில இருந்து வந்த மாதிரி இருக்கும் அந்த பெண்களை பார்த்தா. she looked so old and so outdated. அந்த அளவுக்கு பழங்காலத்து பெண்ணை போல I used to feel sorry for the. பாக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாருங்க. And I used to thank God, Lord, I thank you because you delivered me from this group. நான் சொல்லுது, ஆண்டவரே இதுல இருந்து என்னை விடுதலை ஆக்குனதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். I was a sinner, then I got saved. நான் பாவியா இருந்தேன், ரட்சிக்கப்பட்டேன். But then I got saved from this. இதுல இருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். I got saved twice. ரெண்டு முறை ரட்சிக்கப்பட்டேன். The second salvation is bigger than the first salvation. முதல் ரட்சிப்போட இரண்டாவது ரட்சிப்பு தான் ரொம்ப பெருசு. It was very difficult for the second salvation. இரண்டாவது ரட்சிப்பு வருது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். So the Bible is not against all that. ஆக வேதம் இதெல்லாம் எதிர்த்து ஒண்ணும் சொல்லல. What is he saying? என்ன சொல்லுகிறது? Let there be inward adornment also. உள்ளான அலங்கரிப்பும் இருக்க வேண்டும். Rather, let it be the hidden person of the heart with the incorruptible beauty of a gentle, quiet spirit, which is very precious in the sight of God. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. For in this manner, in former times, the holy woman who trusted in God also adorned themselves, being submissive to their own husbands. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கை இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். It's talking about how the old women in the Old Testament times, how those who trusted in God, how they adorned themselves. பழைய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்த பெண்கள் எப்படி தேவனை நம்பி கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் என்று அதை சொல்லுகிறது. You read the Old Testament, they were all wearing jewelry, this and that and everything, but they adorned themselves with something better than that. Women like Sarah adorned themselves with spiritual qualities. பழைய ஏற்பாட்டை வாசித்து பாருங்கள், அந்த பெண்கள் எல்லாம் நகைகளாலே மற்ற காரியங்களாலே தங்களை அலங்கரித்தார்கள்.
ஆனா அதற்கும் மேலாக ஆவிக்குரிய குணங்களால் தங்களை அலங்கரித்திருந்தார்கள். There was inner beauty. ஒரு உள்ளான அழகு இருந்தது. There was depth in their personality. அவருடைய ஆழ்த்துவத்திலே ஒரு ஆழம் இருந்தது. There was quality in their behavior. அவருடைய நடக்கையிலே தரம் இருந்தது. They were quality people. அவர்கள் தரம் உள்ளவர்களா That's இருந்தார்கள். what it's saying. அததான் There was சொல்லுகிறீங்க. some spiritual quality in them. ஆவிக்குரிய தரம் அவர்களுக்குள்ளே இருந்தது. As Sarah obeyed Abraham, calling him Lord, whose daughters you are, if you do good and are not afraid with any terror. அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்களும் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். So all this is instruction to the wives. ஆகவே இதெல்லாம் மனைவிகளுக்கான அறிவுரை. He says, be like this. அவன் சொல்றான் இப்படி இருங்க. And then பிறகு in verse 7 he gives the husbands. 7 தான் புருஷர்களுக்கு சொல்லுகிறார். Husbands, you also in the same way, or likewise it says, and it means you also in the same way. அந்தப்படி புருஷர்களே, அதாவது புருஷர்களே நீங்களும் இப்படிதான் என்று சொல்லுகிறார். That means just like an outward adornment and looking good is not enough for the woman, you need something more. You need certain changes in your way of living also. என்ன சொல்லுகிறார்? எப்படி பெண்களுக்கு வெறும் புறமான அலங்கரிப்பு இருந்தால் மட்டும் போதாதோ அதே போலதான் நீங்களும் உங்களுக்கும் உள்ளான அலங்கரிப்பு தேவை என்று சொல்லுகிறார். It's not enough to just raise your lift weights and have your muscles just protrude, சும்மா அப்படியே வெயிட் தூக்கி இந்த மசில்ஸ் எல்லாம் அப்படியே எல்லாரும் காண்பிக்கிற மாதிரி இருந்தா மட்டும் Not போதாது. enough to have a big mustache. அது பெரிய மீசை மட்டும் இருந்தா போதாது. Husbands, புருஷர்களே it's not enough to say that I'm a man. நான் ஒரு ஆம்புலன்ஸ் சொல்லிக் கொண்டா மட்டும் போதாது. Dwell with them with understanding. You நீங்கள் likewise, just like they have to do certain things, you do certain things, it says. அவர்கள் சில காரியங்களை செய்தது போல நீங்களும் சில காரியங்களை செய்து விவேகத்தோடு அவளோடு வாடுங்கள். Giving honor to the wife. மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். This is something men have never seen in the Bible. Men have never seen in the Bible this. இத ஆம்பளைங்க வேதத்துல பார்த்ததே கிடையாது. How many Christians I've seen? Brother, tell my wife, brother, she must be submissive. எத்தனை ஆண்களை என்கிட்ட சொல்லுங்க, பிரதர் என் மனைவிட்ட சொல்லுங்க எனக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும்னு சொல்லுங்க. Yes, 1 Peter 3 verse 1 to 6 says women must be submissive. 1 பேதுரு 3 1ல இருந்து 6 சொல்லுது பெண்கள் கீழ்ப்படிந்து இருக்கணும்னு. உண்மைதான். But you have not read verse 7. ஆனா 7 வாசிக்கல நீங்க. Verse 7 says the man must honor. 7 என்ன சொல்லுது? ஆண் கனம் செய்ய வேண்டும். I can tell you without any exaggeration, I've had many times men say, tell my wife to be submissive, but never have I had one woman even tell my husband to honor me, because she herself believes that she must be submissive, and she does not even think about this concept of the husband honoring her. பாருங்க, நான் மிகைப்படுத்தியே சொல்லல. நிறைய ஆண்கள் வந்து சொல்லியிருக்காங்க என் மனைவி எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கணும்னு சொல்லுங்கன்னு. ஆனா ஒரு மனைவி அது என்கிட்ட வந்து என் புருஷன் எனக்கு கனம் பண்ணல, கனம் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியல புருஷன் தன்னை கனம் பண்ண வேண்டும் என்று. Nobody talks about that. ஏன்னா அதை பற்றி எல்லாம் யாரும் பேசுவதில்லை. Because it's in the Bible, but they have not seen it. வேதத்துல இல்ல, வேதத்துல இருக்கு, ஆனாலும் அவர்கள் அதை கண்டதில்லை. Giving honor to the wife. மனைவிக்கு கனம் செய்வது. If a man gives honor to the wife, then he is living with understanding. புருஷன் மனைவிக்கு கனம் செய்யும் போது அவன் விவேகத்துடன் வாழுகிறான். Why is he honoring? ஏன் கனம் செய்கிறான்? Because he understands God's purpose. ஏனென்றால் தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்கிறான். Understands that God made her, he made her as an equal partner and gave her dominion along with him. தேவன் அவளை உண்டாக்கின போது தனக்கு சமமான பார்ட்னராக தான் உண்டாக்கி இருவருக்கு ஆளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறான். Giving honor to the wife. மனைவிக்கு கனத்தை செய்கிறான். He has understood Genesis 1:26 to 28. ஆதியாகமம் 1:26 முதல் 28 வரை அவன் புரிந்து கொண்டிருக்கிறான். God did not just tell him to dominate the earth, God told him and her to dominate the earth. பூமி ஆண்டுகொள் என்று தேவன் இவனுக்கு மட்டும் சொல்லல, இருவருக்கும் சேர்த்து தான் சொன்னார். So since she is the co-chairman of this whole enterprise, he gives the right honor that is due to her. ஆகவே இந்த எல்லாவற்றுக்கும் இவளும் இணைந்து ஒரு தலைவியை இருக்கிறபடியினாலே தான் இவன் அவளுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்த வேண்டும். Now isn't that amazing how people read Bible? They are blind to some lines and they are bright to some lines. வேத மக்கள் வாசிக்கிறத பாக்கும்போது ஆச்சரியமா இருக்கு. சிலதை உடனே புடிச்சிக்கறாங்க, சிலது அப்படியே புரியாத மாதிரி போயிடுறாங்க. In this verse itself I'll show you. It says இந்த வசனத்திலே காமிக்கிறேன் பாருங்க. Giving honor to the wife, that nobody sees, but the next line everybody sees. As to the weaker vessel. கடைசில வருது இல்லையா, செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்னு அதை விட்டுடுவாங்க. ஆனா ரெண்டாவது முதல்ல வருது பாருங்க, மனைவியானவள் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடினால் அதை பிடிச்சுக்கிறாங்க. They read with a selective lighting system, I think. அவங்க லைட் குறிப்பிட்ட இடத்துல தான் அடிக்கணும் நினைக்கிறேன். Don't read honor to the wife, but read weaker. கனத்தை செய்யுங்கள் அதை வாசிக்காதீங்க, பலவீனமானவள் அதை மட்டும் வாசிங்க. So even the women
the biggest thing that's in their mind is they are a weaker vessel. ஆகவே பெண்களுக்கு கூட இருக்கிற மிகப்பெரிய என்ன என்னன்னா அவங்க பலவீனமானவர்கள். They are pleading saying I'm a weaker vessel, brother. அவங்களே சொல்லிக்கிறாங்க நான் பலவீனமான பாண்டங்க. I told you it doesn't mean weaker, it means delicate. நான் சொன்னேன் இல்லையா அது unfortunate translation. அது பலவீனம் கிடையாது, மொழிபெயர்ப்பு தப்பா இருக்கு. அவள் மென்மையானவள், அதான் உண்மையான மொழிபெயர்ப்பு. Delicate, precious. மென்மையானவள், விலையேறப்பெற்றவள். So that's not weaker. ஆக அது பலவீனம் கிடையாது. Now then it says, பிறகு சொல்கிறது, husbands likewise dwell with them with understanding, giving honor to the wife as to the weaker vessel, and as being heirs together of the grace of life. புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் நீங்கள் விவேகத்தோடு அவருடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்கள் நித்திய ஜீவனாகி கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுவானபடியினால் அவருக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். There it is. இருக்கு பாருங்க. You know what is there? Genesis 1:27 and 28 is there. ஆதியாகமம் 1:20. Wives are heirs together with the husband to the life, to life. பெண்கள் மனைவிகள் இந்த வாழ்க்கைக்கு பிறகு இருக்கிற அந்த வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் என்ற ஐடியா எங்க இருந்து வந்தது? இல்ல being heirs together of life. ஒண்ணா சேர்ந்து இந்த உலகத்தில் தங்களுடைய வாழ்க்கையில ஆளுகிறவர்கள் என்கிற ஐடியா எங்க இருந்து வந்தது? Where does he get that? அந்த எண்ணம் அவருக்கு எங்க இருந்து வந்தது? He gets it from Genesis 1:26 to 28. ஆதியாகமம் 1:26 இருந்து 28 அதிலிருந்து வந்தது. They are heirs together. அவர்கள் இருவரும் இணைந்து சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள். They are not to dominate one another, they are heirs together. அவர்கள் ஒருவர் ஆண்டு கொள்ள கூடாது, மாறாக இருவரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியவர்கள். That your prayers may not be hindered. உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. Why does it say that? ஏன் அதை சொல்லுகிறது? Now, you know, you cannot just fail to honor her and treat her the way that God wants you to treat her and then go to pray and ask God for this and that. மனைவியை கனம் பண்ண தவறிவிட்டு அவளை எப்படி நடத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதோ அப்படி நடத்தாமல் விட்டு பிறகு தேவனிடத்தில் ஜெபிக்க செல்ல முடியாது. Why? ஏன்? Because you have already dishonored God. ஏன்னா ஏற்கனவே தேவனை நீங்கள் கனவீனம் பண்ணி விட்டீர்கள். God said I put her as a partner. தேவன் சொல்றார் அவளை பார்ட்னரா கொடுத்திருக்கேன். I have given you to be given her to you to be a helper. உனக்கு உதவியா இருக்கும்படி அவளை தந்திருக்கிறேன். So you do the right thing to her. ஆகவே அவளுக்கு சரியானதை செய். Then by doing that you are honoring my purposes and my word. அப்படி செய்யும்போது என்னுடைய வார்த்தையை என்னுடைய நோக்கத்தை நீ கனம் பண்ணுகிறாய். Then I am pleased with you. அப்பொழுது நான் உன்னிலே பிரியமா இருக்கிறேன். Dishonoring me, how can your prayers work? நீ என்னை கனவீனம் பண்ணினால் பிறகு எப்படி உன் ஜெபம் வேலை செய்யும்? When you don't do the right thing, then you are dishonoring God. சரியான காரியத்தை செய்யாமல் போகும்போது தேவனை கனவீனம் பண்ணுகிறோம். Amen. Time is up, so next week நேரம் முடிந்து விட்டது. ஆக அடுத்த வாரம் நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். Going to continue talking about the responsibilities of the woman. பெண்களுடைய பொறுப்புகளை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் பார்ப்போம். Amen. ஆமென். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Well, everybody is very quiet. எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்கீங்க. Let's all lift up our hands and thank God. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Thank God for the truths we hear in this நாம் place. கேட்கிற இந்த இடத்துல கேட்கிற சத்தியங்களுக்காக நன்றி சொல்லுவோம். God is good. கர்த்தர் நல்லவர். God is on your side. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். Men, God is on your side. புருஷர்களே தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். Women, God is on your side. ஸ்திரீகளே தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். God is not against you. தேவன் உங்களுக்கு எதிராக இல்லை. God gives great honor to you. தேவன் உங்களுக்கு மிகுந்த மரியாதையை கொடுக்கிறார். God looks upon you with a totally different outlook. தேவன் உங்களை பார்க்கும்போது முற்றிலும் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கிறார். Believe God's idea about you. உங்களை குறித்து தேவனுடைய எண்ணம் எதுவோ அதை விசுவாசியுங்கள். Grab that and get a hold of that. அதை பற்றிக் கொள்ளுங்கள், அதை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். Put it in your mind and heart. அதை உங்களுடைய உள்ளத்திலும் மனதிலும் வையுங்கள். Father God, in the name of Jesus we come. பிதாவாகிய தேவனே இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். Thank you for your word. வார்த்தைக்காக Let it ஸ்தோத்திரம். continue to enlighten us. தொடர்ந்து அது எங்களுக்கு வெளிச்சத்தை தரட்டும். Lead us in the path that you want us to go. நாங்கள் எந்த பாதையில போக விரும்புகிறோமோ அந்த பாதையில எங்களை நடத்தட்டும். Shape us and form us into the persons that you want us to be. நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க விரும்புகிறோம் அப்படி எங்களை வனையும் உருவாக்கும் ஆண்டவரே. Let every home be blessed. ஒவ்வொரு குடும்பமும் As they ஆசீர்வதிக்கப்படட்டும். hear the word of God தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கேட்கும்போது, and as they practice the word of God, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும்போது may every single person in this place be blessed, O இங்க God. இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும் Because there is கர்த்தாவே. blessing in doing the word of God. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை செய்வதில் ஆசீர்வாதம் உண்டு. We give you all the glory and honor and praise. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Let's sing this song together and then பாடலை பாடுவோம், பிறகு நாம் கலந்து செல்லலாம். Immortal, visible, the only God, be the honor and glory forever and ever. To the King eternal, immortal, in
only God, be the honor and glory forever.